இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். 4 கூற்றுகள் பாருங்கள். ஆன்சர் கூற்று 2, 3 மட்டும் தவறானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று 1, 4 பாருங்கள் சரியானது. கூற்று 1 பார்க்கலாம். நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். இது சரியானது. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதுவும் சரியானது. கூற்று 2, 3 தவறானது. இரண்டாவது கேள்வி, அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1929ஆம் ஆண்டு. 1929ஆம் ஆண்டு. இனி 3வது கேள்வி, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங். ஆன்சர் வில்லியம் பெண்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. கீழ்கண்டவைகளை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சைமன் கமிஷன், காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3வது வட்டமேசை மாநாடு, தண்டி யாத்திரை. ஆன்சர் பார்க்கலாம். சைமன் கமிஷன் 1927, தண்டி யாத்திரை 1930, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, 3வது வட்டமேசை மாநாடு 1932. அதனால் சரியான காலவரிசை 1, 4, 2 மற்றும் 3. 1, 4, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? இந்தியாவின் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி அலிகார் இயக்கம். ஆன்சர் அலிகார் இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சன்னியாசி அண்டலோன். சன்னியாசி அண்டலோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? 1907ஆம் ஆண்டு நடந்த சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ் பிகாரி கோஷ். ஆன்சர் ராஜ் பிகாரி கோஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு. ஆன்சர் சரோஜினி நாயுடு. 2வது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. இதில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ் பிகாரி போஸ். ஆன்சர் ராஜ் பிகாரி போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கையின் பெயர் என்ன? கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரேஷன் விஜய். ஆன்சர் ஆப்ரேஷன் விஜய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. அதாவது இடது பக்கம் ஃபுல்லாக இயக்கங்களும் வலது பக்கம் ஃபுல்லாக அதனை தோற்றுவித்தவர்களும்.
பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். ஆரிய சமாஜம் தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். தேவ சமாஜம் தோற்றுவித்தவர் தயானந்த அக்னிகோத்ரி. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, தேவ சமாஜம் தயானந்த அக்னிகோத்ரி, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க. இவற்றில் எது சரியானது, எது தவறானது? முதல் கூற்றை நம்ம பார்க்கலாம். இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். இதிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது எந்த கூற்று சரி அப்படிங்கிறது. கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரியானது. சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினார்கள், இதுதான் சரியானது. இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டமானது சுயராஜ்யத்தை அடைய விரும்புவதாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1904. ஆன்சர் 1904. பின்வரும் எந்த இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. ஆன்சர் மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பல வேர்க்காட்டில் தங்களது வாணிப தளங்களை நிறுவினார்கள்? எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பல வேர்க்காட்டில் தங்களது வாணிப தளங்களை நிறுவினார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1610. ஆன்சர் 1610. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாள்களில் தன்னுடைய கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தம்முடைய கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி யங் இந்தியா. ஆன்சர் யங் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குதிரம் போஸ். ஆன்சர் குதிரம் போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1920-21 மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? 1920-21 மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. ஆன்சர் தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், மாகாணங்களின் இரட்டையாட்சி அறிமுகம், மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம். வலது பக்கம் ஃபுல்லாக இயர். இனி நம்ம பொறுத்தலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு 1858. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1909. மாகாணங்களின் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1919.
மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1935. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.